தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் செல்வம் வழக்கறிஞர் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வழக்கறிஞர்களுக்கு எதிரான புதிய விதிகளை எதிர்ப்பதை விடுத்து ஆதரிக்கும் போக்குடன் அவர் செயல்படுவதாக பார் கவுன்சில் உறுப்பினர் வரதன் தெரிவித்துள்ளார். நாங்க இப்போ தலைவர் மற்றும் அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து ஒரு கடிதம் கொடுத்தோம். அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட தலைவர் அவரே அந்த கடிதம் ஏற்கப்பட முடியாது, சட்ட விதிகளின்படி அது ஏற்கப்பட முடியாதுன்னு அவரே ஒரு பதிலை கொடுத்துட்டாரு. பார் கவுன்சில் தலைவர் நாங்க பல முறை வேண்டியோம், 8 மாதமா பார் கவுன்சில் கூட்டத்தை கூட்டல. பல வழக்கறிஞர்களோட பிரச்சனைகள் வெகுவாக இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று பலமுறை சொன்னோம். இந்த பிரச்சனை அண்மையில் ஏற்பட்ட பிரச்சனை பற்றி கூட கடந்த 30/5 நான் ஒரு கடிதம் கொடுத்து உடனடியாக ஓரிரு நாளில் கூட்டுங்கள் கூட்டத்தை என்றேன். ஆனால் அதையும் செவிமடுக்கவில்லை. அதற்கு பதிலாக 18 நாட்கள் கழித்து இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணமாக இருக்கிறவர்களே அதை கூட்டாதது எங்களுக்கு மிகுந்த வருத்தம் இருக்கிறது.